ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விச் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிட்டியை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிறு 100 கிராம் வேக வச்சது, 4 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். கார சட்னி தேவைக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். ப்ரெட்டில் ஒரு பக்கம் மட்டும் கார சட்னியை அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இன்னொரு ப்ரெட்லேயும் ஒரு பக்கம் மட்டும் அதேமாரி அப்ளை பண்ணிடலாம். ப்ரெட்டில் கார சட்னியை ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வேக வச்ச பச்சை பயிரை அது மேலே வச்சிடலாம். பச்சை பயிரை ஒன்று போல் பரப்பி விட்டுறலாம். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். பச்சை பயிறு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க, கீழே கொட்டாமல் ஒன்று போல் பரப்பி வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருக்க ப்ரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஷ் பண்ணிடலாம். அப்போ தான் மசாலா பயிறு எல்லாம் ஒன்று போல் ஒட்டிக்கும். அடுத்து இன்னொன்று எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு சைடு மட்டும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு பச்சை பயிரை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மசாலாவும் பயிரும் சேர்ந்து டோஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் விட வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு அதுதான் ரொம்ப நல்லது. பச்சை பயிறு தனியாக சாப்பிட்டா நிறைய பேருக்கு பிடிக்காது, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி சாண்ட்விச் மாரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. சாண்ட்விட்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துடலாம். பட்ரு போட்டு தான் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம், அதனால் தேவைக்கு பட்ரு போட்டுக்கோங்க. ப்ரெட்டை ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம், அதனால் ஒரு 2 நிமிஷம் போட்டு திருப்பி போட்டு எடுத்தாலே போதும். உங்கள்கிட்ட டோஸ்ட் மிஷின் இருந்தால் அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துடலாம். சாண்ட்விட்சை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப கருகிராமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். சாண்ட்விட்சு ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தான சாண்ட்விட்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.